நம்ம கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். தொடர்ச்சியான உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் என்கிற பிரசங்கம் ஆரம்பித்து இது 3வது வாரம். இப்பொழுது அங்கே உபத்திரம் உண்டு. போன வாரம் ஜெபித்தோம், கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர். பாருங்க, உபத்திரம் உண்டு ஆனாலும் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை. 3வது, இது 3வது வாரம். தொடர்ச்சியாய் இதை நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டு வரோம். 3வது என்னாகும் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். உபத்திரம் உண்டு, துணியுடன் இருங்கள், கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3வது சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க. உபத்திரம் வந்தாதான் ஆசீர்வாதம், கண்ணீர் விட்டு அழுதாதான் சமாதானம், சந்தோஷம். உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதான் ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வாழ்நாள் முழுவதும் காக்க கடவர். அல்லேலூயா. உன்னை காக்க கடவர், காக்க கடவராம். அதனால நம்ம என்ன பண்ணோம், சங்கீதம் வாசித்தோம்ல 47:1 என்ன சொல்லுது? அல்லேலூயா. சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக எப்படி பண்ணணுமா? எவ்விதமா என்ன பண்ணணுமா? கை கொட்டி அந்தானே துதிப்போமே சபையாரே. நம்ம எல்லாரும் பண்ண கத்தர கெம்பீரமாய் வேதவசனம் சொல்லுது, கெம்பீரமாய் ஒரு தேவனாய் கர்த்தரை என்ன பண்ணுமா? ஆர்ப்பரிக்கணும். அப்பதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், அப்பதான் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும், அப்பதான் ஆண்டவர் உன்னை நடத்த முடியும். சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆசீர்வதிக்க விட மாட்டார், தனிமையில விட்டுற மாட்டார். என்ன பண்றாரா? காக்க கடவர், காப்பா. அதனால என்ன பண்ணோம்? ஆண்டவரே கம்பீரமாய் பாடணும். வீட்டுல ஜப குடும்ப ஜபத்துல கைகளை தட்டி பாடும் பொழுது அடுத்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு பலவீனமா இருப்பாங்க, அவங்க உள்ள சில பலவீன ஆவி இருக்கும். நீ கர்த்தரை துதிக்க துதிக்க அந்த பலவீன ஆவி என்ன பண்ணும்? ஓடும். இல்லைன்னா அப்படியே ஏந்திரித்து உன் கூட்டுக்குள்ள வருவாங்க. கருவத்தாந்து பிரசன்னத்தின் ஆவியானவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பலவீனமான சகோதரிய விடுதலைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஜெபம் அப்படி இருக்கணும், ஒரு வல்லமை அப்படி இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமையை நீ வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. எப்படி பாடணுமா? கை கொட்டி, தட்டில கொட்டி. அப்படின்னா எப்படி சவுண்ட் இருக்கணும்? தட்டி இப்படி கொட்டணும். அல்லேலூயா நாம் பாடுவே. கொட்டணுமா? கொட்ட 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 10 வீணை நரம்புகளில் என்ன பண்ணுங்க? ஒரு தேவனாய் கர்த்தரை 10 வீணை தான். இதான் 10 வீணை. 5 10. அந்த காலத்துல தாளமும் கிடையாது, கீபோர்டும் கிடையாது, ட்ரம்ஸ் கிடையாது. என்னதான் உண்டு? கைதான். கொட்டி. நீதான் நம்ம கை கொட்டுறதே இல்லையே. இந்த வெளிக்குது, முட்டு வெளிக்குது, இந்த முட்டு வெளிக்குதுங்க. கை இப்படி தூக்கி அடிச்சோம்னா இந்த வலிக்க பாருங்க. நான் உண்மைதான் சொல்றேன், எனக்கு தான் வலிக்கும். ஓவரா தட்டிட்டோம்னா அந்த முட்டு வலிக்க பாருங்க. வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அந்த முட்டு வலிக்கும். அல்லேலூயா. சக்கரை நோய் வராதுங்க. கைகளை தட்டி ஜெபித்தோம்னா சரீரத்தில் உள்ள வேர்வை நரம்பு நாடிகள் எல்லாம் கிரீசிய பொழுது நம்ம சரீரத்தில் ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன்
ஒரு புதிய கர்த்தருடைய வல்லமையை தேவன் நமக்கு கொடுப்பாரா. நம்ம அறியாமலே ஒரு சிறிய பிள்ளைய போல நம்ம இருப்போம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி கைகளை கொட்டி நீ ஆராதிக்கும் போது ஒரு வசனம் இப்படி சொல்லுது, இப்படி ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி உன் அறியாமலே நீ கொட்டி தட்டி இல்ல தட்டு சும்மா ஹலோ அது இல்ல கொட்டும் பொழுது உன் நெற்றி வேர்வை அப்படியே உன்னுடைய முகத்து வழியா வந்து உன் வஸ்திரத்தை என்ன பண்ணிடுமா நினைச்சு உச்சில வேர்க்கிற அப்படியே இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வந்து மூக்கு வழியா வந்து அப்படியே ஒடுங்கி அப்படியே முன்னாடி ஃபுல்லா நனைஞ்சிடும். அந்த அனுபவம் இருக்குதா? இருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 103 வாசிங்க இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 3-8 வாசிங்க. அப்படி ஜெபிக்கும் போது உனக்கு என்ன நடக்கிறதா இல்லைங்க. 3 சங்கீதம் 103:3ங்க. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஹலோ, உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்து முதல்ல என்னதான் மன்னிப்பாரா? உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கிருந்து மீட்டு சொல்றாரு. கிருபை இந்த மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் கிருபை ஆண்டு சொல்லியிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையினால் உன்னை தாங்குவேன், என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன், என் கிருபையினால் உன்னை நடத்துவேன், என் கிருபையினால் உன்னை மேன்மைப்படுத்துவேன், என் கிருபையினால் ஒன்றுமே இல்லாத ஞானம் இல்லாத படிப்பறிவு இல்லாத அந்தஸ்து இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுப்பதுதான் கிருபை. கர்த்தருடைய கிருபை. கிருபை வந்துட்டுனா எல்லாம் அவனுக்கு தேடி வந்துடும். பெருமை வந்துட்டுனா எல்லாம் ஓடிடும். இதுல அவனுக்கு கிருபை, கர்த்தருடைய கிருபை வந்தா எல்லாம் வந்துடும் கூட. அதே நேரத்துல பெருமைங்கிற பிசாசு வந்துட்டுனா நம்ம கிருபை கிருபை சொல்லிட்டே இருக்கலாம், எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னா பெருமை, பெருமைங்கிற ஆவி கிருபைய சுத்தமா தொடச்சிடுமா. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பெருமை வேண்டாம், உங்களுக்கு என்ன வேண்டும்? தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு என்ன சொல்றது கொள்ளமா? பெருமை உள்ளவனுக்கு திரும்ப ஓடி. பெருமை கர்த்தருக்குரியவர், அவர்தான் பெருமை உடையவர். சொல்றாரு, நீ அவரை கை கொத்தி கர்த்தரை பாடும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதித்து காக்க கடவை. இரண்டாவது சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, அழிவுக்கு விலக்கி, அழிவுக்கு விலக்கி. சுனாமி வரலாம், கொள்ளை நோய் வரலாம், கொரோனா வரலாம், மாரடைப்பு வரலாம், கேன்சர் வரலாம், அகத்துக்கு வரலாம், நரம்பு தளர்ச்சி வரலாம், சோக்கு வரலாம், வாதம் வரலாம், முடக்கு சோக்கு வரலாம், முடக்குவாதம் வரலாம். ஆண்டவர் அதிலிருந்து என்ன பண்றாரு? விலக்கி மீட்டு என்ன பண்றாரு? கிருபையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தம் வழிகளை அவர் தம் வழிகளை உனக்கும் எனக்கும் தம்முடைய கிரியைகளை, அற்புதம் அதிசயம் இவைகளெல்லாம் தம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தருடைய ஆசீர்வதித்து
கிருபை. திருமத்தை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குறவர், பிராணனை மீட்டு காத்து வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் காரணம் என்ன? கை கொட்டி. காலமே வேண்டாம். அந்த காலத்துல நாங்க ஒரு 4-5 பேர் கூடுவோம். 4 போன் ஆஃப் பண்ணிடுங்க, எல்லாரும் வெளியே போயிடுங்க. போன் எடுத்து உட்காராது, தயவுசெய்து வெளியே போயிடுங்க. நீ யாரா இருக்கலாம், வெளியே போ. ஆனந்தனை கீழே போனுக்கெல்லாம் வச்சுக்காத, நான் ஆஃப் பண்ணி வச்சுக்க, இல்லைன்னா வெளியே போயிடு. எனக்கு கர்த்தர் அசைவானுகிற இடம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் போன ஆஃப் பண்ணலன்னா என்ன இருக்கு? நேரத்துக்கு கர்த்தருக்காக எதை நீ விட்டு கொடுக்க போற? ஆண்டவருக்காக தன்னை ஏதாவது ஒன்றை விட வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருக்காக ஏதாவது ஒன்றை நாம் இழக்க வேண்டும். உலகத்தை சொல்லுவான், ஒன்றை எடுத்தாதான் இன்னொன்னு தர முடியும். 2 பேரும் சொல்ல முடியாது. உலகத்துல பாட்டு சொல்லுவான், மீசைக்கு ஆசைனா கூழ் குடிக்காத, கூழுக்கு ஆசைனா மீசை எடுத்து. ஒரு பிரின்சிபல் இருக்குது நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு. கொஞ்ச நேரம் தான், 1.5 மணி நேரம் தான். அவருக்காக காத்திருக்க கூடாதா? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரே, ரத்தத்தை கொடுத்தாரே, உயிரை கொடுத்தாரே, சரீரத்தை கொடுத்தாரே. அதனால அவருக்காக, அவர் வார்த்தைக்காக பயந்து ஒரு ரசம் சொல்லுறாரு. அதே சங்கீதம் வாசிக்கல 8 அதுல 11 வாசிக்கல. 11 வாசிக்க 103 சங்கீதம் 11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை மகனே, மகனே, அவருடைய கிருபை. ஓ மை லார்ட் ஜீசஸ், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாம் செலுத்தருங்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார். ஒரு குண்டு கீழே விழுந்தா கூட தெரியுங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு தான் உட்கார் தந்தையை கேட்டிருப்பான். எல்லாம் காக்க வருவான். ஏசு ஆள் தான். ஒரு சத்தம் கூட வராதுங்க. விசுவாசி சைட்ல இருந்து ஒரு சத்தம் வராது. அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திரு. அப்போ தேவன் ஒரு வாய் என்ன பண்ணுவாரா? திருப்தி ஆக்குவார். நன்மைகளினால் வாய் என்ன பண்ணுவாரா? வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீ கை கொட்டி கர்த்தரை பாடும் பொழுது, 7வது வசனம் சொல்லுது, உன் வாய அவர் தமது வழிகளை மோசே எனக்கு உனக்கு தம் கிரியைகளை யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரனுக்கு என்ன பண்றாரா? தெரியப்படுத்துவா. அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய மகிமை, அவருடைய கனத்தை, அவருடைய வல்லமைகளை தெரிய பண்ணுவா. தெரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா 13 சொல்லுது, 103 சங்கீதம் 13 நீ வாசிக்கும் பொழுது பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல யாருக்கு அவர் இறங்குகிறார்? பயந்தவர்கள் தான் இறங்குவார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் நடுக்க இருக்கணும். நான் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறேன், கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன். இங்க நான் மனுஷனோடு பேசவில்லை, நான் உங்களோடு பேசவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பேச வந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் மனுஷனுக்காக இந்த ஆலயத்திலே இங்கே இந்த புல்புட்டில் நான் பேசவில்லை, அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீதுதான் இரக்கமும் ஆசீர்வாதமும் மகிமை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாராம். 13 என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறாராம்? எந்த நிலையிலும் நம்ம இருந்தாலும் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது. அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த நிலையில் நீயும் நான் இருந்தாலும் அவர் நம்மளை என்ன பண்றாரா? இறங்குகிறவராக இருக்கிறார். தகப்பனை விட, தாயை விட,
அல்லேலூயா. அவர் இறங்கி நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நீங்க மண்டி போட்டு கூப்பிட்டு பாருங்களேன், மண்டி போட்டு ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. அற்புதமாய் ஆண்டவர் இறங்கி உனக்கு பதில் கொடுப்பார். மனுஷன் கூட கொஞ்சம் தாமதமா வருவாங்க, மனிதர்கள் கொஞ்சம் தாமதமா வருவாங்க. கர்த்தர் தாமதமா வர மாட்டார். எப்படி வருவார் தெரியுமா? சங்கீதம் 46:1 சொல்றாரு பாருங்க, நான் எப்படி உனக்கு வருவேன். எப்படி வருவாரா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல எப்படி வருவாரா? அனுகூலமாய் வருவார். விக்டர் பிரதர் எப்படி வருவாரு? அனுகூலமாய் வருவார், ஓடி வருவார். மகளே மகனே, நான் உன்னை விடுவிக்கட்டும், நான் உன்னை சுத்தமாக்கட்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கட்டுமா? நான் வந்து அவனை தொடரட்டுமா? அனுகூலமாய் உன்னை தேடி வருவார், அனுகூலமாய் உன்னிடத்தில் அவர் ஓடி வருவார். நீ கர்த்தருக்காக பயந்து அவருடைய பாதங்களை தேடும் பொழுது வசனம் சொல்லுது. 14 என்ன சொல்லுது? 103 சங்கீதம் 14 வாசிங்க. காற்று அதின்மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. 14 தானே? பாத்து மேல 15 14 வாசிங்க. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பா இருக்கிறது, வெயிலின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கொஞ்ச நேரம் தான் பூப்பா. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு மலை சாந்தி கிடக்கு, ஒரு சப்தமே முடிஞ்சு போச்சு. எனக்கு அன்பானவரே, அன்பானவரே, நீங்க சொல்றாரு மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கு? புல்லுக்கோப்பா இருக்கிறது. புல்லு அவ்வளவுதான், அப்படியே அழகா முளைக்கும். அவன் என்ன ஆயிடும்? காஞ்சி அப்படியே கருவாடு போட ஆயிடும். காலையில பாத்தீங்கன்னா அந்த பூ, அந்த புல்லு அழகா இருக்கும். மாலையில பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், வதைக்கு இருக்கும். 2 நாளைக்கு தண்ணி உள்ளன்னு வச்சீங்க, செத்து போயிடும். மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய ஏக்கம், ஆனா அப்படி சொல்லி எல்லாமே புல்லை போல என்று கர்த்தர் சொல்லுகிறான். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதின்மேல் வீசின பாத்தீங்களா? அந்த பூ மேலையும் அந்த புல்லு மேலையும் காற்று வீசும் பொழுது அது இல்லாமல் போயிற்று. அந்த இடம் இருக்காது. அந்த புல்லும் அந்த காற்று அதை என்ன பண்ணிடுது? பிடிக்கிடும், இல்லைன்னா வாடிடும், இல்லைன்னா ஒடிஞ்சிடும். அந்த காற்று வீச வீச அந்த புல்லையும் சரி அந்த பூவும் சரி என்ன ஆயிடும்? பறந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவை. கர்த்தரை கெம்பீரமாய் கைகொட்டி நீ பாட கடவை. அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க கடவை, நீ அவரை துதிக்க கடவை. இது வேத வசனம், இது வேத வசனம். காற்று அது மேல் பட்ட உடனே அது இணைச்சது, வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாதது, தெரியாது, மறைஞ்சு போச்சு. தேடி போனாலும் இல்லை. வேதம் எவ்வளவு அழகாய் நம்மளை வளர்க்கிறது. இந்த பூமியில வேதம் எவ்வளவு அழகாய் நம்மளை வளர்த்து கொண்டு போகிறது. அன்பு சகோதரனே, அதனால்தான் பவுல் இப்படி எழுதுறார். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:22-28-9 அழகா சொல்ற பாருங்க வசனம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்களாம், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்களாம். இங்க சொல்றாரு, வாசி, பைபிளை பார்த்து வாசிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22-28-29 வசனத்தை வாசிங்க. ஹalleluya. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். என்னங்க? யூதர்கள் என்ன பார்க்கறாங்க? அடையாளத்தை கேட்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரைஸ் தி பிரசங்கிக்கிறோம். லார்ட். பாத்தீங்களா? ஒரு ஆள் சந்திச்சேன், நான் வறுமையா இருக்கிறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க
நான் வரேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அது என் வாழ்க்கையில விட்டு போனா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஜனங்க அப்படின்னா அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம், அல்லேலூயா, எது எப்போ கிடைக்குமோ அது நிச்சயமா கிடைக்கும். டிவில பாத்தீங்களா, ஒரு பையன் முஸ்லிம் எவனோ ஒருத்தவங்க கிண்டல் பண்ணிட்டான். அதுக்காக அவன் சொன்னான், கிண்டல் பண்ணிட்டு போகட்டும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், வீடு இல்ல, வாசல் இல்ல, அது இல்ல, இதுல ஏதோ ஒரு சொல்றான். முதலமைச்சர் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அழகான ஒரு வீட்டை கொடுத்த அண்ணா நகர், கரங்கள் தெரியாத மகன் படுத்த கேக்க நகர் அவர் தோப்புனார். இதுல பேசினார், மீடியாவில் பேசினார், எங்க அம்மாவுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன், முடியல. எப்படியாவது என் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் பார்த்தேன், முடியல. நான் என் பிள்ளைகளுக்கு மனைவி ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தா முடியல. ஆனா 9 வயசு பையன் எனக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவனுடைய பேச்சு, அவனுடைய அந்த தாழ்மையான பேச்சுங்க முதலமைச்சர் ஸ்டாலினை கவர்ந்தது. அவனை அழைத்து அவனுக்கு படிப்புக்குள்ள உதவி, ஒரு அழகான வீட்டை கேட்க நகர்ல. அவன் தாழ்மை என்ன கொண்டு வருது, கிருபையை கொண்டு வருது. கிருபையை, பெருமை வறுமையை கொண்டு வந்துடும். இப்ப அவங்க ஒரு சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டணுங்க, கட்ட முடியல, நான் வேலை செஞ்சு எனக்கு சாப்பிட முடியல, என் குடும்பத்துக்காக வீடு கட்டலாமா, இல்ல என் பையன் சின்ன வயசு பையனுக்கு ஒரு வீடு முதலமைச்சர் மூலமா வாங்கி கொடுத்தான். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்களேன். ஏன்னா அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆசீர்வாதம் அந்த குழந்தை மூலமா அந்த குடும்பத்திற்கு கிடைக்க ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. வசனம் கூட அப்படிதான் சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்கள் என்ன பண்றாங்க, அடையாளத்தை கேட்கிறாங்க. அடையாளம் வேணும். ஆனா கிரேக்கர் என்ன பண்றாங்க, ஞானத்தை தேடுறோம். ஞானம் தான் சம்பாதிச்சிடலாம், உலகத்தை வாங்கிடலாம், மேன்மையாயிடலாம், மகிமையாயிடலாம். ஆனா அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்களோ வறுமை வந்தாலும் அடையாளமே தேவையில்லை, கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் நோய்கள் வந்தாலும் அதோட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம், பிரசங்கிக்கிறோம். அது மேன்மை. கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்ற, நான் வாசிங்க, பிரசங்கிக்கிறோம். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமா என்ன பண்றாரா இருக்கிறான். நீ அற்புதத்தை தேடுறியா, உனக்கு அற்புதமே நடக்காது. நீ அதிசயத்தை நடக்காது. நீ ஞாபகத்தை கேட்கிறியா, கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஆண்டவர் தொழுது கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த நம்பிக்கை வைத்தாவே இவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாம வரும். நீ கேட்கலாம், சாலமோன் ஞானத்தை கேட்டானே, அவன் நின்ன இடம் எப்படி, அவன் அபிஷேகப்பட்ட இடம், நேரம், காலம், குழந்தை, சின்ன பையன், அவனுடைய இறுதியும். அப்புறம் அவன் மாறி போனான். அதுக்கேற்ற மாதிரி கஷ்டத்தையும் அவன் அனுபவித்தான். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. 27 நீங்க வாசிங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆயினும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். கரங்களை மகப்படுத்து அதிகாரமா வாசிங்க. அதிகாரமா வாசித்தா இந்த பூமியில நீ அதிகாரத்தை கொடுங்க. அதிகாரத்தோடு கர்த்தருடைய வேத வசனங்களை வாசியுங்கள். வீட்டுல
வாசிக்கும் போது அந்த வேத வசனம் வெளியே வராது. அல்லேலூயா. ஆமையை போலதான் தலை மீண்டும் உள்ள போகும், தலை மீண்டும் உள்ள போகும். நீங்கள் தெளிவா உங்கள் வீடுகளிலே நேரம் உங்களுக்கு வேத வாசிக்க நேரம் இல்லையா? படிச்சவங்க வேதத்தை ஒரு நேரம் வாசி. உன் நாலேஜ் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், உன்னுடைய கிருபைகள் கர்த்தர் உனக்கு பெருக பண்ணுவா. ஹalleluya. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களே. ஆயினும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் பலனும் தேவ ஞானமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும். நீ கேட்கவன் ஐயா ஆசீர்வாதத்தை உன்னை தேடி வரையா, கிருபையாய் தாழ்மையா. நீ எதையும் தேடி போக வேண்டாயா, தேடி வரும் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், பணம் உன்னை தேடி வரும், உன் குடும்பத்துக்குள்ள தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். நீ ஒன்றுக்கும் தேடி போக தேவையில்லை, எல்லாவற்றையும் அவர் தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷரின் ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து Praise the Lord. பொருத்தர பண்ணல. ஆண்டவரே நான் இப்படித்தான், நீ என்ன நினைக்கிறோ அதுதான் உன் ஆசீர்வாதம். நான் பெரியவன் ஆகணும்னா ஆண்டவர் பெரியவன் ஆக்குவார். நான் பைத்தியன் ஆகணும்னா உன் பைத்தியன் ஆக்கிடுவார். நான் ஏழையா தான் இருக்கணும்னா உன்னை ஏழையாவே ஆக்கிடுவார். அவன் சொல் அவன் உயர்வு பைபிள் சொல்லுது. ஒரு வார்த்தையின்படி உனக்கு ஆகி கிடவுது. நான் இப்படியே தான் இருக்கணும்னா அப்படியே தான் இருக்கலாம். இல்ல ஆண்டவரே நான் உயர்ந்த ஆண்டவர், நான் நல்லா பாடன ஆண்டவர், நான் நல்லா பிரசங்கம் பண்ண ஆண்டவர், நான் நல்லா வேத வாசிக்க ஆண்டவர். அநேகருக்கு முன்பாக நீ சொன்னபடி மலை உள்ள பட்டணமா இருக்கிற ஆண்டவர், நீ சொன்னீங்க உப்பா இருக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க வெளிச்சமா இருக்கிற ஆண்டவரே. நீ கேட்டு பாருங்க, வசனத்தை வச்சு கேட்டு பாருங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னார், நீங்க பூமிக்கு உப்புன்னு சொன்னார். எப்படி பேசுறாரு பாரு, உலகத்துக்கு வெளிச்சம்னாரு, ஆனா பூமிக்கு உங்க எப்படி வச்சிருக்காரு? நீங்க நக்கி பாருங்க, உப்பு இல்ல. உப்பு இல்லைன்னா அந்த பொருளை எங்க ஓடி போட்டுவாங்க? உப்புல சாதம் எங்கதான் போவோம்? எங்க போவோம்? அப்ப விசுவாசம் எங்கதான் போவோம்? சொல்லுங்க வேகமா, நரகத்துக்கு போவோம். விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியும் நம்மகிட்ட நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். உப்பு சாதம் எங்க போவோம்? உப்பைக்கு போக. அதனால ஒரு நீங்க உப்பா இருக்கிறீங்கன்னாரு இயேசுநாதர் ஓபியா சொல்லுவாரு, சவுண்டடி அடிப்பாரு. அதுவும் மண்டையில அடிப்பாரு, நடுவு மண்டையில அடிப்பாரு சவுண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி வந்துகிட்டே இருப்பான், புரியாதவன் அப்படியே போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், ஒரு சத்தியத்தை கேட்டவர்கள், பயந்தவர்கள், அதை விசுவாசித்தவர்கள் எல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருப்பான், தீர்க்கதரிசியா இருப்பான், மேன்மலோட இருப்பான். அது அறியாதவன் அசட்ட பண்ணவெல்லாம் வீடியோ இருப்பான். பாருங்களேன், பைபிள் வாசிப்பாரு, நல்லாவே வாசி பார்த்தா அது தெரியும். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் ஒரு மனிதனை என்ன பண்ணுது? பெரியவனாய் மாற்றுகிறது. அது தாவீது சொல்றாரு. சங்கீதம் 18:38 வாசிக்கிறேன். சங்கீதம் 18:38 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிட போறேன். அவ்வளவுதான். குயிக்கா நீங்க வந்துட்டீங்கன்னா குயிக்கா முடிச்சிருவேன். 3/4 மணி நேரம் தான் பிரசங்கம். மொத்தத்தில் 2 மணி நேரம் ஆனது. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. நல்லா தெரிஞ்சீங்க. வலது கரம் உடைய கிருபை என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஒரு காருண்யம் என்ன ஆக்குறது? பெரியவனாக்கும். கரெக்டா தட்ட மாட்டீங்களா? கரெக்டா தட்டுங்க. இத பெரியவனாக்குறது. இது தட்டுது. கர்த்தரை துதிக்கும் போது கொட்டணும். உன் காரியம் என்ன பண்ணோம்? பெரியவனாய் மாற்றுகிறது. அப்படியே பின்னாலேதான் அப்படி உட்காந்து ஆண்டவர் அப்படி
குனியா உட்கார்ந்து எத்தனை காலம் தானே குனியா உட்கார்ந்து போறேன்னு பார்த்தேன். ஆண்டவர் இப்படிதான் பார்த்தாரு. அந்த அம்மா அப்படியே இப்படி வந்தாங்க, தள்ளி தள்ளி. விசாசானவன் 18 வருஷமாய் ஆபிரகாமுடைய குமாரத்தியை கட்டி வைத்திருக்கிறானே சொல்லிட்டு அப்படிதான் நெய்ய வச்சாரு. அந்த அம்மா அப்படியே நிமிர்ந்து கர்த்தருடைய முகத்தை பார்க்குது. நீ என்னைக்கு கர்த்தருடைய முகத்தை பார்க்க போற? அண்ணாந்து பாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணு, பூமியை பார்க்காதே, அண்ணாந்து பாரு. அந்த அம்மா அப்படியே குனிஞ்சோ நிமிர்ந்தோடு யார்தான் பார்த்தாங்க? இயேசு முகத்தை பார்த்தாங்க. இயேசு முகத்தை பாரு. இயேசு முகத்தை பார்த்தா என்னாகும்? புத்தகம் 6வது அதிகாரத்துல 25வது வசனத்தின்படி கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். 25வது வசனத்தை வாசிக்க சீக்கிரம். கர்த்தர் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. பாத்தீங்களா? பிரகாசம் வந்துருங்க. உன் முகத்தை பிரகாசம் பண்ணுவா. அவர் முகத்தை நீ பார்த்தா, அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த பிரகாசத்தின் ஒளி உன் முகத்துக்கு வந்துடும். மோசேயுடைய முகம் எப்படி இருந்தது? அவன் யாருடைய முகத்தை பார்த்தான்? நீ நான் பார்க்கிறோமா? நீ கர்த்தருடைய முகத்தை பாரு. அவங்க முகத்தை பிரகாசம் பண்ணிடுவா. உன் குடும்பத்தை பிரகாசம் பண்ணிடுவா. உன் சரீரத்தை பிரகாசம் பண்ணிடுவா. உன் பிரயாணத்தை பிரகாசம் பண்ணிடுவா. உன் வாழ்நாள் முழுவதும் பிரகாசம் ஆசீர்வாதம் மகிமையா இருக்கும். நம்ம அதை பார்த்தது இல்லை, தேடுறது இல்லை, கண்டுபிடிக்கிறது இல்லை, ஆராய்ச்சி செய்யறது இல்லை. ஆராய்ச்சி செய்யணும். அல்லேலூயா. எதுவுமே செய்யலன்னா அப்படியே களிமண்ணை போலதான் இருக்கும். களிமண் தான். ஆனா கோயம்பன் அந்த எடுத்து என்ன பண்றான்? அழகான ஒரு பானையை பண்றான். அந்த பானையில தான் நம்ம சமைக்கிறோம், அதில் தான் தண்ணி வச்சுக்கிறோம், அதில் தான் சாப்பிடுறோம், அதில் தான் எல்லா உணவும் பண்றோம். கோயம்பன் கம்மன் இருந்தானா அந்த களிமண்ணு பாத்திரம் ஆயிடுமா? நீ நானும் களிமண்ணு. ஆனா அதை உருவாக்கு. நீ நல்ல பாத்திரமாய், அழகு பாத்திரமாய் செய்யப்படுவேன். அல்லேலூயா. அவரை கூறி நிமிர்ந்த உடனே யார் முகத்தை பார்த்தா? ஆண்டவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்வு. வானத்தை அண்ணாந்து பார்த்தா, எல்லாரையும் பார்த்தா, உறவுகளை பார்த்தா, செடி கொடிகளை பார்த்தா, மாம்பழத்தை பார்த்தா, தென்னை மரத்தை பார்த்தா, புளியா மரத்தை பார்த்தா, எல்லா பழத்தையும் கலர் கலரா இருக்கிறதெல்லாம் அவன் பார்க்கிறா. மேல மரத்துல தொங்குறதெல்லாம் பார்க்கிறா. அது வரை அவன் பார்க்கல, பூமியே பார்த்து கொண்டிருந்தா. ஒரு ஆசீர்வாதம் இல்ல. அவர் இயேசு முகத்தை பார்த்த உடனே வாழ்க்கையில் ஒரு சிறப்பு வந்துருச்சு. உனக்கு சிறப்பு வர வேண்டுமா? அவருடைய முகத்தை பாரு. ஆண்டவருடைய முகத்தை தேடு. உண்மையாய் தேடு, உறுதியாய் தேடு, சுவாசத்தில் தேடு, நம்பிக்கையோடு தேடு. அப்ப சொல்றாரு 25 வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உமது எப்படி பாரா? கிருபையாய் இருப்பார். கிருபையாய் இருப்பார். உமது கிருபையாய் இருப்பார். வாழ்நாள் பொழுது கிருபையா இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். வசனம் தெளிவா சொல்லுது. தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. 18 இருந்து 21 வாசி. 18 இருந்து 21 வாசி. சிலுவையை பற்றிய உபதேசம் கேட்கும் போதவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், செவியை சாய்க்கணும், அவருக்கு பயப்படணும், ஒரு பாதத்தை அமரணும். எல்லாம் அழகா சொல்றாரு. வாசிங்களேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கேட்கும் போதவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறார். கேட்கும் போதவர்களுக்கு கேட்பாங்க, கிரியை செய்யாது, கிரியை இருக்காது. செத்த கையில வெத்தலை கொடுத்து பாரு, கை ஒரு பக்கம் போகும், வெத்தலை ஒரு பக்கம் போகும். செத்த கிரியை, விசுவாசம் இல்லாத செத்த கிரியை. ஆனா உயிரோடு உள்ள களத்துல வெத்தலை கொடுத்து பாரு, பாக்கு கொடுத்து பாரு, அப்படியே சுண்ணாம்பு தடவி அப்படியே மடிச்சு வாயில போட்டு வெல்லுவான். இதான் தேவ ஆசீர்வாதம். வெல்லணும் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை வெல்லு. பாக்கு வெத்தலை வச்சு சுண்ணாம்பு வச்சு போட்டு மெல்ல 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 வாயினாவும் எப்படி இருக்கும்? சகப்பா மாறிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான். அல்லேலூயா. இருண்டு போன உன்னுடைய வாழ்க்கை சகப்பா மாறிடும். சகப்பா மாறிடும். ஆனா நீ வெல்லணும் ஆண்டவருடைய வசனத்தை. ஆண்டவருடைய வார்த்தை நீ வெல்லணும். அவருடைய வார்த்தை நீ உள்கொள்ளணும். அவருடைய வார்த்தைக்கு நீ பயப்படணும். அவர் வார்த்தைக்கு நீ அஞ்சிடணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர்.
பைத்தியமா இருக்கிறான். கெட்டு போறதுக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்குது. இந்த வார்த்தை தான் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. கிழவாசி ரட்சிக்கப்படுகிற எனக்கோ எனக்குங்க. நீங்க சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற எனக்கு சொல்லுங்க. சொந்தமாக்கி தன்னுடைய வார்த்தை நீ சொந்தமாக்கிக் கொள்ளு. இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சொந்தமாக்கிக் கொள். வசனத்தை நான் அப்படிதான் வாசிப்பேன். எனக்கோ நமக்கோ எனக்கு அது எப்படி இருக்குது? தேவபலனாய் தேவபலம் எனக்கு என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு என்ன இருக்கு? உனக்கு எனக்கு பலன் இருக்கிறது. பலன் இருக்கிறது. தேவபலனா இருக்கும் நமக்கு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தெரியுமா? அந்த வழி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, எவன் புத்திசாலி இருக்கிறானோ அவனை அறிவில்லாத ஆக்கிடுவேன். நான் ஞானி எவன் சொல்றானோ அவனை நான் முட்டாள் ஆக்கிடுவேன் என்று எழுதியிருக்கிறது. வசனம் எப்படி நம்மளை கூர்மையான கத்தியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கூர்மையான கத்தியாய் நம்மளை மாற்றுகிறது. அடுத்த வாசம் சொல்லுங்க, அப்படியே சொல்லுவாங்க. ஞானி எங்கே? வேத பாரன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அவர்தான் ஞானத்துக்கு அதிகாரி. கர்த்தரை தேடுகிறதே ஞானத்தின். இயேசு கிறிஸ்துவை தேடினாவே ஞானம் வந்துருமா? அறிவு வந்துரும், புத்தி வந்துரும், சொத்து வந்துரும், சுதந்திரம் வந்துரும், மேன்மை வந்துரும், மகிமை வந்துரும், கனம் வந்துரும், கிருபை வந்துரும். கர்த்தரை தேடி பாரு. உன் கஷ்டத்திலே தேடு, உன் அழுகையிலே தேடு, உன் பசியிலே தேடு, உன் பத்தியிலே தேடு, உன் படுக்கையிலே தேடு, உன் வேதசத்தை தேடு, உன் அழகிலே தேடு, உன் பிரயாணத்திலே தேடு, உன் அனுபவங்களிலே கர்த்தரை தேடு. நீ எழுந்திருந்தாலும் கர்த்தரை தேடி துதித்து நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உன்னை மேன்மைப்படுத்திடுவான். 10 பேருக்கு முன்னால இல்ல, 4 பேருக்கு முன்னால இல்ல, உனக்கு நீனே தாவீதை போல காடா இருக்கட்டும், மேடா இருக்கட்டும், அனந்தரமா இருக்கட்டும், அவாந்தர் வெளியா இருக்கட்டும், யாரும் பார்க்கல. ஆனா நான் பாடுகிறத, துதிக்கிறத, ஆராதனை பண்ணுகிறத என் கர்த்தர் பார்க்கிறான். இந்த தாவீதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஏதோ ஒரு அருமையான வார்த்தை தேவன் அப்படி தந்திருக்கிறார். 21 சொல்லுங்க பாருங்க. எப்படி தேவ ஞானத்தை கேட்கிறபடி உலகமானது சிறிய ஞானத்தினாலே தேவனை அறியாத இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிறது. பிரசன்னத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க சரிங்களா? நான் படிப்பறியா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாத இருக்கலாம், வழி தெரியாம இருக்கலாம், உலகம் தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒண்ணு என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். உலக ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பைத்தியமா மாத்திடுவாரு. பைத்தியமா மாத்திடுவாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கடவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ வசனம் நம்மளை எப்படி ஆக்குதான்? கூர்மையான கத்தியாய் மாற்றுகிறது. கூர்மையான ஈட்டியாய் நம்மை மாற்றுகிறது. கூர்மையான கருவியா, சமிட்டியா உன்னை சமிட்டியா நான் மாத்துவேன். நீ என்ன பண்ண? போய் மேடுகளையும் குன்றுகளையும் அடித்து நொறுக்கி தோல்வியாக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்றுதான் அந்த வசனம். ஒரு வசனம் சொல்லி நான் அப்படிங்க போறேன். 1 Corinthians 6:11 வாசிக்கிறேன். 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் 14 வாசி. 14 வாசி. தேவன் கர்த்தரை எழுப்பினாலே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். சோமலா இருக்கலாம், சோர்வுல இருக்கலாம், மரணமே வந்திருக்கலாம், வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், துயர் இருக்கலாம், மரணமே நமக்கு வந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு?
தேவன் கர்த்தரை எழுப்பினாலே உன்னை என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். எழுப்பி நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். வேற வசனம் தெளிவா சொல்லுது. அதே 1 கொரிந்தியர் 15:52 வாசி. 52 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன பண்ணோம்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறது தேவனுக்கு என்ன பண்ணோம்? சொல்றோமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் நன்றி சொல்றியா? ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். நன்றி சொல்றியா? வேற வசனம் சொல்றது சோத்திரம் சொல்லணுமா? அவர் சோத்திரம் சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? பிரைஸ் தி லார்ட். 58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியினாலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. பெருகணும். அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்படியே நான் சாப்பிட்டேன், நான் திருப்தியா இருக்கிறேன், அவ்வளவுதான், எனக்கு போதும், எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, அப்படியே இருக்கிறேன். நாம எப்படி இருக்கணுமா? பெருகணும். இதான் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அதான் பெருகுது. ஒன்ன பெருக சொல்லல, இன்னும் 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 பெருகி 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 ஒன்ன சொல்லல. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். உன்னை பலப்படுத்த கிறிஸ்து என்ன பண்ணனே? ஆத்துமாக்களை கொண்டு வர. அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லுது. மறுபடியும் வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியினாலே எப்பொழுதும் பெருகணும். பெருகணும். பெருகிறவர்களா இருக்கணும். நான் மட்டும் சாப்பிட்டா போதும், நான் மட்டும் உட்கார்ந்தா போதும், நான் மட்டும் சந்தோஷமா டிவி பார்த்தா போதும், மற்றவங்களும் டிவி பார்க்கணும்ல, மற்றவங்களும் நல்லா சாப்பிடணும்ல, மற்றவங்களும் நல்லா உட்காரணும்ல, மற்றவங்க நல்லா உடுத்தணும்ல, மற்றவங்க நல்லா நடக்கணும்ல. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, சத்தியத்தை அவங்க கொடுக்கணும் இல்ல. அப்ப அவங்களும் பெருகுவாங்க, நம்ம எல்லாம் பெருகுவோம். உலகத்திலே சத்தியத்தை சொல்லி 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 என்ன பண்ணோம்? எல்லாரும் பெருகணும். இருக்கா அந்த எண்ணம்? ஏற்கும் இருக்கா? இல்ல இல்ல, நான் சாப்பிட்டு வாயை தொடச்சா போதும், நான் மட்டும் தேங்காய் தடவி சீவனா போதும், நான் மட்டும் கோட்டு போட்டா போதும், நான் மட்டும் பட்டு புடவை கட்டினா போதும். அநேகர் பட்டு புடவை கட்டணுமே, அநேகர் கோட்டு போட்டுமே, அங்க எதை கொண்டு போய் சேர்க்கணுமா? எங்கிட்ட பொண்ணு இல்ல, வெள்ளி இல்ல, ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு, எழுந்து பெருகணும். பெருகுதா? இருக்கா? இதான் விதைக்குத உள்ள இருக்கா? கனி இருக்கா? செத்து போச்சு. செத்த கனியா? உள்ள கனி இருக்குதா? இருக்கு. எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஆண்டவருக்கு கொடு உன் கனியை. பெருகிறவளா இருங்க. நீ பட்டு புடவை கட்டினா அவனும் பட்டு புடவை கட்டட்டும். இந்த சத்தியம் அவனை பெரியவனாக்கும். இந்த சத்தியம் அவளை பெரியவனாக்கும். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்தும். நான் மட்டும் பெருகிட்டே போனா ஒண்ணுமே கிடையாதுங்க. கோடிக்கணக்கில் சொத்து மண்ணு மண்ணு மண்ணுக்குள்ள போயிட்டா ஒண்ணுமே இல்லை. நம்ம எத்தனையோ காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை. 100 வீடு இருக்கட்டும், 1000 வீடு இருக்கட்டும், 25 வீடு இருக்கட்டும், வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா நமக்கு வாடகை வரட்டும், ஒண்ணுமே இல்லையே. கண்ண முடித்தா ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவ கனி இருந்தா பாருங்க, ஐயோ அவரு மூலியமா தான் வச்சுக்கணும், ஐயோ இவர் தான் என்ன ஆண்டவர் ஆலயத்தில் விட்டார், ஆண்டவர் குடிச்சுக்கிட்டேன், ஆசைப்பட்டேன், இவர் தான் எனக்கு சத்தியத்துக்கு வழி, இவர் தான் எனக்கு கோயிலுக்கு வழி, இவர் தான் எனக்கு சத்தியம். இந்த கிருபை தான் பெறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில தெய்வ ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கொடுங்க.
என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்ல, உடவனே கர்த்தர் இருக்கிறாரு, நான் உனக்கு எழுப்பி விடுறேன், நீ போய் பசி, நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடு, நீ பெரியவனா. பவுல் பேதுரு சொன்னா, என்கிட்ட வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, நீ என்ன பண்ணு, நான் உன்னை நடக்க வைக்கிறேன், நீ போய் சம்பாதி, நல்லா சொத்துக்களை சேர்த்து பிறருக்கு நீ சுகமானதை போய் சொல்லு, அவங்க ரசிக்கப்படுவாங்க. அவன் ரசிக்கப்பட்டு அவன் போய் பிறருக்கு சொல்லு, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு. அப்ப எல்லாருக்கும் நம்ம எப்படி இருப்போம்? எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா, ரசிக்கப்பட்ட பிள்ளைகளா, தேவனை துதிக்கிறவர்களா, கர்த்தரை பாடுகிறவர்களா, கை கொட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவர்களாய் தாக்குவது சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு கல்யாணத்துல நாங்க போயிருந்தோம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், பாசமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாரு, நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். சரியா இந்த அம்மா சாப்பிடுறாங்க, நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு ஆள் அங்கே ஓடி வந்து, ஸ்தோத்திரையா, நல்லா இருக்கீங்களா ஐயா, ரொம்ப நல்லா இருக்கியா, பார்த்து நல்லா இருக்கிறியா. அவங்க கேட்டாங்க யாரு, தெரியல, எனக்கு தெரியல யாருன்னு. ஏன் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கியா, அசுரமா இருக்கிறியா, உங்களை ரொம்ப நாளாச்சியா பார்த்து, யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியம் சொல்லியிருப்பேன், கிறிஸ்துவுல நடத்திருப்பேன், ஒரு பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசா இருக்கலாம், நல்ல பிசினஸ் பண்ணலாம், வழியை காட்டி விட்டுருப்பேன். அவர் பெரியவரா இருக்கலாம், என்ன பார்த்துட்டாரு, நன்றி சொல்லணும். அதான் நன்றி. என் மூலமா கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். வானத்துல ஆண்டவர் போய் நீ நன்றி சொல்ல முடியாது. யாக்கோபு மூலமா தான் நன்றி சொல்லணும், ஆபிரகாம் மூலமா தான் நன்றி சொல்லணும், ஏசா மூலமா நீ கர்த்தருக்கு நோக்கி நன்றி சொல்லணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. தெரியாது, எனக்கு தெரியாது. பவுயமா வந்து குலுங்கி ஐயா ஸ்தோத்திரம் தெரியாது. இதுதான் பெருகிறவளா இருப்பீங்க, பெருகிறவளா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவருடைய பிரசன்னத்தை உன் மேல பிரசன்னமாகி பிரகாசித்து உன் மீது எப்படி இருப்பாரு, கிருபையா இருப்பாரு. நான் கடந்து போக போகிறேன். சங்கீதம் 119 4 வாசி. 4 உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி. எப்படிங்க? நான் சொல்லிட்டேன், உங்ககிட்ட நான் போட்டுட்டேன், விதைய போட்டுட்டேன். நீ கர்த்தருக்கு தண்ணி ஊத்தணும், களை எடுக்கணும், அப்பப்போ போய் பார்க்கணும். மஞ்சிட்டா 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 எல்லாம் வெளியே வந்துட்டா, மழை வெளியே வந்துட்டா, மழை வெளியே வந்துட்டா போய் பார்க்கணும். என்ன சொல்றாரு? உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீ கற்பித்தீர். அதனால நான் இஸ்ரவேலுக்கு என்னவான சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு நான் என்னவான? இந்த சபைக்கு நான் என்னவா இருக்கிறேன்? பிரசங்கியாரா இருக்கிறேன். அப்ப இஸ்ரவேலுக்கு தாவீது எப்படி இருக்கிறான்? மொக்க அரஜனா இருக்கிறான். இது சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆனா சண்டையில விட்டு பாருங்க உங்களை, ஆடி ஆடு வசனத்துல தான் ஒண்ணும் இல்லை, ஆனா சண்டையில தான் மக்க மக்க. ஹalleluya. இஸ்ரவேலுக்கு தாவீது எப்படி இருந்தான்? அரசனா இருந்தான், ராஜாவா இருந்தான். நீ இந்த சபையில ராணியா இருக்கிற, ராஜாவா இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்து. வசனம் தான் சொல்லுது. அது என்ன சொல்லுது வசனம் 4? உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொண்ட பொழுது நீ கற்பித்தீர். உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவே என்று சொல்லி இருக்கிறேன். நீ கற்பித்த அந்த வார்த்தைகளை நான் பிடித்துக் கொண்டு மலை மீது இருக்கிற பட்டினமாய் என்னை வைத்திருக்கிறேன். சொல்லணும், சொன்னாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுங்க. ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்காருன்னு பாருங்களேன். அவர் கைவிட மாட்டாங்க. அவர் உன்னை என்னையும் ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருடைய பிரியங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு என்னவா? வேற எதுவுமே கிடையாது. ஹalleluya. வேத வசனம் தான் சொல்லுது. அப்ப கர்த்தர் நம்மை
ஆசீர்வதித்து காக்க கடவர். நீ கர்த்தரை கெம்பீரமாய் கை கொட்டி என்ன பண்ணணும்? அவரை பாடணும், போற்றணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அவர் மீது கவனம் செலுத்தணும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் இருப்போமா?